அடிபட்டுருச்சா, அப்ப அடிப்பட்ட இடத்த அழுத்தமா தேய்ச்சி விடு. இப்படிதான் நம்ம முன்னோர்கள் நம்மளை பழக்கப்படுத்தியிருக்காங்க. உண்மையிலேயே இது சரியான பழக்க வழக்கமா? நான் டாக்டர் டேனியல், உங்க ஆர்த்தோபீடிக் சர்ஜன். ஜென்ரலா அடிபட்ட உடனே வீக்கம், வலி, உள்ள ஒரு ரத்த கசிவு ஏற்படுறது, இதெல்லாம் காமனான விஷயம்தான். இதுக்கு ஆங்கிலத்துல நார்மல் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடிப்பட்ட உடனே அழுத்தமா தேய்ச்சி விடுறதுனால இந்த நார்மல் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் அக்ரவேட்டடா ஆக வாய்ப்பு இருக்கு. இதனால வீக்கமும் வலியும் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை அவாய்ட் பண்ணுங்க. அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்த்தோல ஃபர்ஸ்ட் எய்ட் புரோட்டோகாலா ரைஸ் புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்றோம். அடிப்பட்ட உடனே அடிப்பட்ட பகுதிக்கு அடிக்குவேட்டா ரெஸ்ட் கொடுத்தாலே வீக்கமும் வலியும் நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணும். இது கூட சேர்த்து எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வீக்கம் நல்லாவே கம்மியாகும். கொஞ்சம் அடிக்குவேட்டா கம்ப்ரெஷன் பேண்டேஜிங் தேவைப்படுது. அடிப்பட்ட பகுதியை எலிவேட் பண்ணி வைக்கிறதுனால, கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுனால வீக்கம் நல்லாவே வடியும். இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீக்கமும் வலியும் சுத்தமா குறையல அப்படின்னா பக்கத்துல இருக்க எலும்பு முறிவு டாக்டரை உடனடியா போய் பாருங்க. ஃபர்தரா எக்ஸ்ரே எடுத்துட்டு எவாலுவேட் பண்ற மாதிரி இருக்கும். வேற எதனா கண்டிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.